கல்லுப்பு பொடியுப்பு ரெண்டுமே காலி ஆயிருச்சு. அதனால அந்த ஜாரெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஈவினிங் போல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா அதை ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நம்ம உப்பு ஜடியெல்லாம் கிளீன் பண்ணி உப்பை வந்து நல்லா நிறைச்சி வச்சோம் அப்படின்னா வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கிச்சடி தான் செய்ய போறேன். கிச்சடி வந்து அவ்வளோக்கா நான் செஞ்சதே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த டைம் நல்லா வரல. அதனால அதை சாப்பிடணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இந்த வேலையில இறங்கியிருக்கேன். பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி வந்து வேகறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இதுக்கடையிலேயே பாத்தீங்கன்னா இதுக்கு சைடிஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப காய்கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டுமே அட்டகாசமா இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு உப்புமா வந்து பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி கிச்சடியா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.